ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நேற்று திரையரங்கில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படம் தான் ரப்பர் பந்து, கடைசி உலகப் போர் மற்றும் நந்தன். இந்த மூன்று திரைப்படம். இந்த மூன்று திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, எந்த திரைப்படம் முதல் நாளில் அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மூணு திரைப்படத்தில் நீங்கள் இந்த திரைப்படம் பார்த்துருக்கீங்க, ஸோ உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி உலகப் போர் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீல் வந்து பார்த்துடலாம். அதாவது இந்த ஒரு திரைப்படத்தில் ஹிப்ஹாப் ஆதி இவங்க தான் ஹீரோவும் நடிச்சிருக்காங்க. அதாவது முதல் நாளில் மட்டும் 358 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 27,980 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 40,28,000 வரை டே ஒன்ல கடைசி உலகப் போர் திரைப்படம் வந்து கலெக்ஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து இரண்டாவதாக பார்க்க போகிறது ரப்பர் பந்து. இந்த ஒரு திரைப்படம் முதல் நாளில் 470 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 43,865 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 61 லட்சம் டே ஒன்ல கலெக்ஷன் இருக்குது ரப்பர் பந்து திரைப்படம். இதனை தொடர்ந்து மூணாவதாக சசிகுமார் சார் நடிப்பில் வெளியான நந்தன் திரைப்படம் முதல் நாளில் 150 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 6,547 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 7,69,000 வரை நந்தன் திரைப்படம் டே ஒன்ல கலெக்ஷன் இருக்குது. அதாவது கடைசி உலகப் போர் திரைப்படம் டே ஒன்ல 40 லட்சம், ரப்பர் பந்து திரைப்படம் 61 லட்சம், நந்தன் திரைப்படம் 7 லட்சம் வரை கலெக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இந்த மூணு திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த மாதிரி இது கோட் திரைப்படமும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் சினிமா அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.